திருச்சியில் உள்ள கல்லூரிகள்ல வந்து முதல் நேஷனல் லெவல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கின கல்லூரிங்கிற பெருமை பல வருடங்களா வந்து பாதுகாத்துருக்கு, காப்பாத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன் என் வாழ்த்தையும் நன்றியையும் முதல் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இப்படி இந்த இதை மெயின்டைன் பண்றதுக்கு வந்து டீச்சர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் அல்லாமல் மாணவர்களுடைய பங்கும் ரொம்ப முக்கியம், அதனுடைய கல்வி தரணும் ரொம்ப முக்கியம். அது மாதிரி பேப்பர் பப்ளிகேஷன் எல்லா ஆஸ்பெக்ட்லையும் அதை பார்த்து தான் அந்த இதை அவங்க கொடுத்து நேஷனல் லெவலில் ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் முதலிடத்தை இப்போ பெறுறதுங்கிறது வந்து உண்மையிலே உங்களுடைய பணிக்காக கிடைக்கிறது. அதுக்குள்ள வாழ்க்கை நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, ரொம்ப 2-3 காலேஜ் தான் வந்து நாக் கமிட்டி அப்ரூவலில் A++ வாங்கியிருக்கு. அதுவும் வந்து இந்த பிசப் காலேஜ் வாங்கியிருக்கு. அதுக்கு என்னுடைய வாழ்த்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து வந்து CGPA, இதில் வந்து டோட்டல் ஸ்கோரே 4ல் வந்து 3.64 பாயிண்ட் கிடச்சி அதுலேயும் லீடிங்காக இருக்கு. ஸோ எல்லா வகையிலும் ஒரு உகந்த காலேஜாக நேஷனல் லெவலில் பேர் வாங்கினதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் சார் முதல் மீட்டிங்லேயே சொன்னாங்க, ஒரு 32 கிளப் இருக்குங்கிறாங்க. படிக்கிறது மாத்திரம் அவங்களுடைய வேலை இல்லை, மக்களுக்கும் அதனுடைய படிப்பு அவங்களுடைய பணிகள் சேவைகள் சென்றடையணும்னு வந்து ஒரு 32 கிளப் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு எனது வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் போன முறை தான் வந்து இந்த ரோட் சேஃப்டி கிளப்பு நடத்துனாங்க. அதோட ரோட்டரி கிளப்பு, ஹியூமன் ரைட்ஸ் கிளப்பு, ரெட் ரிப்பன், இது 4 சேர்ந்து வந்து இன்னைக்கு வந்து மனிதர்களது நண்பர்கள்ங்கிற பொதுவான டாப்பிக்கில் ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணி இந்த எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டியினுடைய டீன் ஆனந்த் கிளீடன் சார் தலைமையில் பல ஆக்டிவிட்டீஸில் இதுவும் ஒரு ஆக்டிவிட்டி. அதுக்கு உறுதுணையாக நம்ம ஆனந்த் சார், கஸ்தூரி மேடம் இங்கே நின்றாங்க, போயிட்டாங்க மேடம், அவங்க வந்து ஒரு சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனந்த் வந்து மேன் ஆஃப் கம்யூனிகேஷன், யார் எங்கே எப்படி கம்யூனிகேட் பண்ணி ஆளுகளை கொண்டு வந்து சேர்க்கறது ரொம்ப ஆக்டிவ் பர்சன். அது தமிழ்லேயே அவர் குறைச்சல. ஏன்னா நான் மூளையும் நரம்பியலுங்கிற ஒரு புக்கு எழுதினேன். அதுக்கு வந்து ஒரு உகந்த தமிழ் அறிஞர் திருத்தி கொடுக்கணும்னு கொடுத்து சார்ட்ட தான் கொடுத்தேன். அந்த புக்கு திருத்தி கொடுத்தாரு. அதுக்கு ஒரு அணிந்துரை அவங்களும் விஜயராணி மேடம்னு முன்னாடி இருந்தாங்க. சார் வரல இன்னைக்கு. அதுக்கு வந்து 2023 தமிழ்நாடு அரசினுடைய சிறந்த நூல்களுக்கான பரிசு 5000 தொகுப்போடு கொடுத்தாங்க. அதுக்காக நன்றியை நான் தெரிவிக்கிறேன். பொதுவாக மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலம் தொட்டு அவர்களுக்கு வந்து மனிதர்களுக்கு மனிதன் நண்பனாக இருப்பான், அல்லது சில மிருகங்கள் நண்பனாக இருக்கும். அதுல வந்து மனித குலம் முதன்று தேர்ந்தெடுத்த ஒரு பிராணி என்னன்னா டாக், நாய். நாய்ன்னு நம்ம ஈஸியா சொல்லிடுறோம். ஆனா அதற்கு மனிதனுக்கு ஈக்குவலா, அதாவது நமக்கு 6வது அறிவு இருக்கு, அதுக்கு வந்து 5 அறிவுல கொஞ்சம் கூடுதலான அறிவுகள் சில சென்ஸ்ல இருக்கு. அதனால அது ஒரு சிறந்த வழங்கினமா பட்டியலிடப்படும். அது மாத்திரம் இல்ல, அதுக்கு புனிதத்தன்மையே இருக்கு. ஒரு புனிதத்தன்மைன்னா எப்படின்னா, ஒரு கால பைரவரது வாகனம்ங்கிறது நாயின்னு சொல்றாங்க இந்துக்கள் நம்பிக்கையில. நாய் இப்ப வாரணாசி போனா நாயா தான் இருக்கும். இப்போ வரையில நம்ம ஹாஸ்டலில் பார்த்து ஒரு ஃபோட்டோ கூட எடுத்தேன். சார் சொல்லிட்டாங்க, நாய் நம்ம டிபார்ட்மெண்ட் முன்னாடியே படுத்துருக்கு. ஸோ அதனால் ப்ளூ கிராஸு அது இதுங்கிற நம்பிக்கை வேற, பட் அது மேலே வந்து ஒரு தெய்வீக பற்றும் பாசமும் இருக்கிறதுனால
தமிழர்கள் அதை வந்து காப்பாத்திட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு நிறைய இருக்கிறதுனால யாரை எங்க வைக்கணும்னு அதை கரெக்டா வச்சு அதை வளர்த்து ஆளாக்கிட்டு இருக்காங்க. இந்த டாகை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து ஒரு இன்க்ரெடிபிள் சென்ஸ், அந்த ஸ்மெல் பண்ற சென்ஸ் வந்து ரொம்ப மனிதனோட ஒரு அபரிமிதமான அறிவு. இந்த ஸ்மெல்ல உணரக்கூடிய நர்வ் ஃபங்க்ஷன். அதனால வந்து ஒரு போதை மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்கு டாகை தான் யூஸ் பண்றோம். ஒரு தீவிரவாதத்தை ஒழிக்கிற வெடிகுண்டை வந்து கண்டுபிடிக்கவும் டாகை தான் யூஸ் பண்றோம். குற்றம் செஞ்சவனை கண்டுபிடிக்கிறதுக்கும் டாகை தான் யூஸ் பண்றோம். மனிதர்களை நம்பாமல் மிருகங்களை நம்பி செயல்படும் உளவுத்துறையாக உள்ளது டாக். அதுக்காக ஒரு ஹேட்ஸ் ஆஃப் பண்றேன். மனிதன் உதவி பண்ணலாமே ஒழிய அங்க போய் ஒவ்வொன்றையும் பிரிச்சுட்டு போக முடியாது. அந்த அடிப்படையில் இது மாத்திரம் இல்லாம மருத்துவத்துறையில ஸ்கந்தா சாருக்கும் தெரியும், ஏன்னா மெடிக்கல் பர்சனல் லீடிங் பிளாஸ்டிக் சர்ஜன். திருச்சியை எடுத்துக்கிட்டா கேஎம்சில பிளாஸ்டிக் சர்ஜன் தான் ஐயா கந்தன் சார் தான், கந்தா சார். அது மாதிரி ஒரு என்னன்னா ஒரு சில நோய்கள், ஒரு கேன்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, வித் ஸ்மெல் இட் வில் டிடெக்ட் ஹீஸ் ஹேவிங் கேன்சர். அது மாதிரி எங்களை பொறுத்த வரைக்கும் டாக் ஆர் ட்ரைனிங் டு டிடெக்ட் தி ஆன்செட் ஆஃப் எபிலெப்சி. வலிப்பு ஏற்படுறத கூட அனுமானிச்சு அது சொல்லிடும். தலைவலி, மைக்ரைன் தலைவலி ஆரம்பிக்க போறத கூட அதை அனுமானிச்சு சொல்லிடும் அப்படின்ட்டு ஆய்வுகள் நிறையா கண்டுபிடிச்சு வந்துகிட்டு இருக்கு. டாகினுடைய ஒரு முக்கிய அதனுடைய ஃபங்க்ஷனாக இருக்கு. பட் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரீட் டாக்னு ஈஸியாக சொல்லிடுறோம். கடவுள் வந்து ஒவ்வொன்றையும் ஒரு காரணம் காரியம் இல்லாமல் படைச்சதில்லை. அது பராமரிப்பு இல்லாமல் இருந்தாலும் அதை பராமரிக்கிறதற்கு வந்து அரசு நிறைய நடவடிக்கைகளை எடுக்கிறது. நம்ம மாநகராட்சியை எடுத்துக்கிட்டோம்னா முதந்து நாய் கருத்தடை மையம், தடுப்பூசி மையம் ஒரே ஒரு மையம்தான் இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி வைத்தியநாதன் சார்னு ஒரு ஐஏஎஸ் ஃபர்ஸ்ட் ஐஏஎஸ் கேடட் மாநகராட்சி கமிஷனர் வந்து கூடுதலாக ஒரு 5 இந்த நாய் கட்டுப்பாட்டுக்காக சென்டர்ஸ் கோனாரக்கரையில் எங்கேயோ அது மாதிரி இன்னும் 5 இடத்துல ஓப்பன் பண்ணாங்க. அது மாதிரி திருச்சி மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரீட் டாக்கை பிடிக்கிறதுக்குன்னு ஸ்பெஷலாக ஸ்குவாடு, அதுக்குன்னு வேனு, அதுக்கான ஒரு நீங்கள் டெலிஃபோன் பண்ணால் தே ஆர் அட் யுவர் டோர்ஸ்டெப். வீட்டில் இது தொந்தரவாக இருக்குது, காலேஜில் தொந்தரவாக இருக்குது அப்படின்னா they will immediately attend. அது மாதிரி they are doing vaccination. ஆரம்பத்தில் திருச்சியை பொறுத்த வரைக்கும் நாய்களுக்கான வேக்சினேஷன் மையங்கள் ரொம்ப குறைவாக இருந்துச்சு. இது வரைக்கும் திருச்சியை பொறுத்த வரைக்கும் முதல்ல வெட்டினரி ஆஸ்பத்திரி ஆரம்பித்த சென்டரில் திருச்சியும், அது மாதிரி வெட்டினரி உதவி மையங்கள் ஆரம்பித்ததுலேயும் திருச்சியினுடைய பங்கு நிறையா இருக்கு. இப்போ வந்து கடந்த 2-3 ஆண்டுகளில் ப்ரைவேட் வெட்டினரி கிளினிக் அதுவும் நிறையா வந்துருச்சு. ஸோ வீட்டில் வளர்க்குறவங்க வெளியில்